நீங்கள் மறைந்து சில கோடைக்காலங்கள் கடந்துவிட்ட போதிலும் இன்னும் எங்கள் கண்ணீரின் ஈரம் காயவில்லை. நீங்கள் கட்டத் தொடங்கி விட்டு சென்ற பாலத்தை மணல் சுமந்த அணில்களே என்று கட்டி முடித்திருக்கின்றன. இதில் உள்ள நிறைகளுக்கு சொந்தக்காரர் நீங்களே, குறைகளின் பங்குதாரர்கள் நாங்களே. பதியம் போட்ட உங்களுக்கே இந்த பூ சமர்ப்பணம். வேகமா ஓட்டுங்கப்பா. மோகன் அங்க பாரு. சீதா, அப்பாவே பொட்டானிக்கல் கார்டன் கூட்டிட்டு போக சொல்லுமா. எங்க சீதா கொஞ்சம் பிடிங்க. மோகன், நாளைக்கு உனக்கு கான்வென்ட்ல அட்மிஷன். அதுக்கப்புறம் நீ ஒன்னையே தான்ப்பா கவனிச்சுக்கணும். கொஞ்ச நாளைக்கு தாண்டா அப்படி இருக்கும், அப்புறம் போக போக சரியாயிடும். மாட்டேன், நான் மெட்ராஸ்லயே தான் படிக்கணும். பல்லெல்லாம் ஊத்துடுவேன். வாங்க வாங்க வாங்க. ஊட்டிலாம் நல்லா சுத்தி பாத்தீங்களா? நல்ல கிளைமேட், பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். பிள்ளைங்க சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். வாங்க சாப்பிட்டுட்டே பேசலாம். ஊட்டியில எதுவா இருந்தாலும் சுட சுட சாப்பிட்டுறணும், இல்லன்னா வாயிலேயே வைக்க முடியாது. உங்க ரெக்கமெண்டேஷன்ல பையனுக்கும் ஸ்கூல் சீட் ஈஸியா கிடைச்சிருச்சு. இது என்ன தம்பி பிரமாதம்? அந்த காலத்துல உங்க அப்பா எங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு தெரியுமா? பையன் தான் ஹாஸ்டல்ல தனியா இருக்க பயப்படுறாங்க. ஆரம்பத்துல அப்படிதாமா இருக்கும், போக போக எல்லாம் சரியா போயிடும். மோகன், நான் இங்கதானே இருக்கிறேன், உன்னை அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். சரி மாமா. வெரி குட் வெரி குட். தம்பி, மாடியில எல்லா வசதியும் இருக்குது, போய் படுத்துக்க. அதிக குளிரா இருந்தாக்க ஹீட்டர் போட்டுக்க. குட் நைட். சொல்லு. குட் நைட். குட் நைட். மாறி, இந்த நேரத்துல யார் வந்திருக்கான்னு பாரு. இப்ப எங்கடா வந்த? வேற எந்த நேரத்துல வந்தாலும் உன்னை பார்க்க முடியறது இல்ல. இப்போ ரெண்டுல ஒண்ணு கேட்டுட்டு போனாலும் வந்திருக்கு. என்னடா மிரட்டுற? ஆமா, நாம செய்யறதோ திருட்டு தொழில். ஆனா எல்லாத்தையும் நீரா எப்பவும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்க. எப்ப கேட்டாலும் 500 300 பிச்சை காசு கொடுக்கற. எனக்கும் பங்கு வேணும். திட்டம் போடுறது பூரா நான் தான்டா. ஆனா அதை திறமையா செய்யறதுன்னா சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, எதுவா இருந்தாலும் 2-3 நாளைக்கு அப்புறமா வா. இது மாதிரி எத்தனை தடவை ஏமாந்தாச்சு. ஒன்ன என்ன கேட்கறது? நாங்களே எடுத்துட்டு போற முடிவோட தான் இங்க வந்திருக்கோம். ஹேண்ட்ஸம், மரியாதையா சாவியை கொடு. ஒரு பையனை ஸ்கூல்ல சேர்த்தாச்சு, இன்னொரு பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ணுவோம்னா? சும்மா இருங்க, குழந்தைங்க இன்னும் தூங்கல. அம்மா 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 அம்மா. என்னங்க இது? நீங்க நான் போலீஸ் ஸ்டேஷன் வரை போயிட்டு வந்தேன். வேண்டாங்க, இந்த நிலைமையில எங்களை தனியா விட்டுட்டு போகாதீங்க. உங்களுக்கும் ஏதாவது ஆபத்து வரும். பிடிஞ்சதும் போய்க்கலாங்க. சார், இன்ஸ்பெக்டர் இருக்காருங்களா? இப்ப வந்துருவாரு, உட்காருங்க. அட உட்காருங்க சார். சார், நான் என் குழந்தைங்க கூட சார், ஓடி வந்தது கலப்பா இருக்கும், ரெஸ்ட் எடுத்துங்க. போலீஸ் ஸ்டேஷன் தர்மலிங்கங்கிறது நீங்க தானே? ஹலோ தர்மலிங்கம். செல்லதர பேசுறேன். யாரு? அப்படின்னா உனக்கு புரியாதுதான். நேத்து நடராஜனை சுடும்போது நீ பார்த்தே இல்ல? அந்த விஷயத்தை போலீஸுக்கு மட்டுமல்ல, வேற யாருகிட்ட சொன்னாலும் just a minute. ஹலோ, நீங்க எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம்.
உடனே பொறுப்பட்டு வாங்க. தரோம், நீ பயப்படாத. நான் தர்மலிங்கம், நீ கிட்ட நெருங்கின வராதீங்க. தர்மலிங்கம், நடராஜனை நான் கொலை செஞ்சதை பார்த்த ஒரே சாட்சி நீதான். நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆபத்து. நடராஜனை நீதான் கொலை செஞ்சேன்னு கோர்ட்ல ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டா உனக்கு 10-15 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும். விடுதலைக்கு அப்புறம் உன் குடும்பத்தோட நீ சந்தோஷமா வாழலாம். கோர்ட்ல உண்மையை சொன்ன உன் குடும்பத்தை உயிரோட சுட்டு பொசுக்கிடுவேன். அவங்க உயிரோட வாழணும்னா நான் சொல்றபடி நீ செய்யணும். என்ன சொல்ற? நடராஜையாவும் தர்மலிங்கமும் சண்டை போட்டதை நான் பார்த்தங்க. அப்பா காலத்துல வாங்கின கடனை வட்டியோட உடனே திருப்பி கொடுக்கலன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு பயமுறுத்தினாருங்க தர்மலிங்கம். ஒரு நாள் ஆணவ பாத்துக்கிட்டான்னு சொல்லிட்டாரு நடராஜையா. உடனே தர்மலிங்கம் துப்பாக்கி எடுத்து நடராஜையாவை சுட்டாருங்க. அதை நான் கண்ணால பார்த்தங்க. மிஸ்டர் தர்மலிங்கம், இதுக்கு உங்க பதில் என்ன? என்ன நடந்தது சொல்லுங்க. யுவர் ஆனர், தர்மலிங்கம், நடராஜனை நீதான் கொலை செஞ்சேன்னு கோர்ட்ல ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டா உனக்கு 10-15 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும். விடுதலைக்கு அப்புறம் உன் குடும்பத்தோட நீ சந்தோஷமா வாழலாம். கோர்ட்ல உண்மையை சொன்ன உன் குடும்பத்தை உயிரோடு சுட்டு பொசுக்கிடுவேன். குற்றவாளியை தன் தவறை ஒப்புக்கொண்டதால் EPQ 302வது செக்ஷன் படி தர்மலிங்கத்துக்கு 12 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்துட்டாரு. அவனுக்கு வேணும். பாவம், அவன் போராத காலம். இந்த நேரம் பார்த்தா நடராஜன் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும். மோகன், நான் சொல்றபடி சரியாப்பா? சரிம்மா. பாத்துப்பா. மோகன், ஜாக்கிரதைப்பா. கயிறு கெட்டியா பிடிச்சுக்கோமா. பாத்தி இறங்குமா. மோகன், பாப்பா. மோகன், சீக்கிரமா பாப்பா, முன்னாடி போ. இங்க இருந்து ஓடிடுப்பா. மோகன், ஓடிடுப்பா. என்னோட சேர்த்து உங்க உயிருக்கும் ஆபத்து வர வேண்டாம்ப்பா. நான் உயிரோட இருந்தா எப்படி உங்களை பாத்துருவேன்ப்பா. ஐயோ, மோகன், உன் தங்கச்சி கூட்டிட்டு இங்க இருந்து ஓடிடுடா. போடா மோகன், ஓடிடுடா.
எனக்கு பசிக்குதா அண்ணா? இருமா. ஒரு சில்லு எடுக்கப்படாது. சத்தம் கேட்டா வந்துருவாங்களே. சாமிக்கு உடைச்ச செதறு தேங்காய நீங்களே எடுக்க கூடாதுங்க. சும்மாரியா தேங்காய் விலை என்ன தெரியுமா? 2 ரூபா. தினம் ஒரு தேங்காய் உடைக்கிறேன் வேண்டுதல். உடைச்ச அந்த தேங்காயை எடுத்துட்டு போக மாட்டேன் வேண்டுதல். ஏன் இதுல சட்னி வச்சு சாப்பிட்டா கசக்குமா? உன் வேலையை பார்த்துட்டு போயா. ஆமா இந்த மாசம் வாடகை கொடுத்துட்டியா? 4 நாளாச்சு இங்க கொடுத்து. அது சரி. ஐயோ திருடுறதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்க, நீ நம்ம காலனிலேயே திருடுறியா? நல்ல சந்தர்ப்பத்துல வந்தப்பா. இதுல 1500 ரூபாய் வாடகை பணம் இருக்குது. ஒருத்தனுக்கு தான் இந்த மாதிரி திருட்டு பசங்க எல்லாம் பயப்படுறானுங்க. அதுக்காகத்தான் நம்ம காலனிலேயே குறைச்சா வாடகைக்கு உனக்கு நான் வீடு கொடுத்துருக்கேன். இந்த அதை வச்சுக்கா. இந்த 5 ரூபாய்க்கா நான் உங்க பைய திருப்பி கொடுக்கல. இன்னொரு 10 ரூபாய் எடுங்க. தரேன். இத வச்சுக்க. போ போ, திருடாத போ. உன் கத்தி. போங்க. செத்த பாம்பு அடிச்சாச்சுல. என்ன கன்சாம்பிள் கையில? இது தேங்காய் சட்னி.
பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறதே பசங்க பொறுக்கிட்டு போட்டுருந்தா அதை நீர் பொறுக்கிட்டு போனா உங்க போய் தங்குமா உங்ககிட்ட? ஏய் பசங்களா அங்க தேங்காய் கொடுப்பாரு, வாங்கிட்டு போங்க. கொடுங்க. எனக்குடியா 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 நீங்க யாருங்க? நீங்க யாருங்க? நல்லா பாரு மாறி, என்ன தெரியல, நீ சொன்ன பொய் சாட்சியத்தினால இத்தனை நாளா ஜெயில வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். வாழ வேண்டிய வயசெல்லாம் அங்கேயே பறி கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன தெரியல. ஐயா, நான் வேணும்னே அப்படி சொல்லலீங்க. அந்த செல்லதுரையை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் அப்படி சொல்லலைன்னா என்னையும் என் குடும்பத்தையும் அழிச்சிருப்பாங்க. அந்த பயத்தில் தான் நான் அப்படி சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இனிமே உன்னை மன்னிச்சா என்ன, தண்டிச்சா என்ன? ஆனா எனக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு பாரு. என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் நான் பார்க்கணும். அவங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க? அவங்க என்ன ஆனாங்க எனக்கு தெரியாதுங்க. சொல்றேங்க, செல்லதுரை அவங்கள ஒரு இடத்துல காவல்ல வச்சிருந்தான். உங்களுக்கு தண்டனை கிடைச்சதுன்னு தெரிஞ்சதும் அம்மா அவங்கள பாக்குறதுக்காக குழந்தைங்களோட தப்பிச்சு ஓட பார்த்தாங்க. அப்ப காவல்காரங்க அவங்கள பார்த்து சுட்டுட்டாங்க. சுட்டுட்டாங்களா? ஆமாங்க. ஆனா அவங்க சாகல, தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்க உயிரோட இருந்தா உண்மை வெளிப்பட்டுருமேன்னு செல்லதுரை அவங்களுக்காக வலை போட்டு தேடினான். ஆனா அவங்க கிடைக்கல. செல்லதுரை ஸ்பீக்கிங். சரிப்பா, காரியமெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதா? எனக்கு நல்லா தெரியும். ஒன்னால் தான் அது மாதிரி காரியமெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியும்னு தெரியும். இதப்பா, ஜாகிரதா, கேஷ் எடுத்துக்கிட்டு MDS 84 கார்ல புறப்பட்டு வா. நடராஜம் பங்களாவுக்கு பின்னாடி வா. செல்லதுரை, நல்லா இருக்கியா? MDS 84 5 லட்சம் ரூபாய் ரொக்கமா பணம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்ப இல்ல? யார் நீ? அது வராது. அது மட்டும் இல்ல, உன்னோட வலது கை மாதிரி இருந்த அந்த ஷெரீஃபையும் நான் கொண்டுட்டேன். அதாவது உன்னுடைய வலது கையையே ஒடிச்சிட்டேன். ஏய், என்ன வளர? ஆத்திரப்படாத, இதுதான் ஆரம்பம். போக போகத்தானா யாருங்கிறதையே நீ புரிஞ்சுக்குவேன். ஏய், யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ஏன் இதெல்லாம் செய்யற? எல்லாத்தையும் சொல்லிட்டா சுவாரஸ்யம் இருக்காது. இப்போதைக்கு என் பேரை மாத்திரம் தெரிஞ்சுக்க. சங்கர்லால். டேய், மெட்ராஸ் இருந்து நமச்சிவ முதலியார் பொண்ணு சந்திரா தான் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஊட்டிக்கு பிக்னிக் வந்திருக்காளாம். அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு கடத்திட்டு வந்துடுங்க. எஸ் பாஸ். அடையாளம் என்ன பாஸ்? ஏமா, மெட்ராஸ்ல தான் பாடங்களை எல்லாம் படிக்காம இப்படி டிடெக்டிவ் நாவல்ஸ் வச்சு படிச்சிட்டு இருப்ப. ஊட்டிக்கு வந்து ஊரை சுத்தி பார்க்காம உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டியே. லுக், நான் டிடெக்டிவ் நாவல்ஸ் படிக்கிறது மட்டும் இல்ல, துப்பறியறதுல பேரும் புகழும் வாங்கணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம். இந்த வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் கம்பெனி ஆரம்பிச்சு
ஆம்பளைங்களே செய்ய முடியாத பல சாதனைகளை செய்து காட்டி கோல்டு மெடல் வாங்கணும். நீ புஸ்தகம் படிச்சு சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்ட. உன் மாதிரி 10ஆம் பஸ்ல பொண்ணுங்க இருந்தா இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். பெண்கள் ஆண்களுக்கு குறைஞ்சவங்க இல்ல, அதான் என்னோட பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்க, நான் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பரிசுகள் வாங்கியிருக்கேன். எனக்கு கராத்தே தெரியும், ஜூடோ தெரியும், எல்லா ஃபைட்டுமே தெரியும். தைரியமும் புத்திசாலித்தனமும் இருந்தா எதையுமே சாதிக்க முடியும். பொண்ணால முடியுமா? பெரிய செல்வந்தர் வீட்டுக்கு செல்ல பொண்ணு, நினைச்சத சாதிக்க முடியும். நாங்க போறோம். ஒரு கால் நீ வர லேட் ஆச்சுன்னா ஒரு கால் என்ன 2 காலுமே தெரியுது. நீங்க போங்க, நான் கவனிக்க வேண்டியது நிறைய இருக்கு, கவனிச்சுட்டு வரேன். ஓகே. குட் மார்னிங். தேங்க்யூ. பாஸ், நீங்க சொன்னபடி இந்த பொண்ணை கடத்திக்கிட்டு வந்துட்டேன். வெரி குட். என்ன வெரி குட்? இவங்கள என்ன கடத்திட்டு வந்தாங்க, நானா தான் வந்தேன். என்ன வளர்ற? யோ சொல்லையா. ஆமாம் பாஸ், நான் கூப்பிட்டதும் எந்த தகராறு நம்ம கூட வந்துருச்சு. அதான் நல்லது, இல்லன்னா உடம்பு புண்ணா இருக்கும். அது சரி. இத பாச்சந்திரா, உங்க அப்பா நமச்சிவாய முதலியாருக்கு போன் பண்ண போறேன். 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் உன்னை விட போறேன். நல்லா போன் பண்ணுங்க, ஒரு பைசா கூட கிடைக்காது. ஏயா உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? கந்தசாமி புள்ள பொண்ணை கடத்திட்டு வந்து நமச்சிவாய முதலியார்கிட்ட பணம் கேட்டா கிடைக்குமா? நான் ஒண்ணு சந்திரா இல்லையே. டேய் ஃபூல்ஸ், கோட்டீஸ்வரன் பண்ண தூக்கிட்டு வாங்கடான்னா ஒரு குட்டிச்சாதான கடத்திட்டு வந்திருக்கீங்க. ஏய் என்ன மரியாதையா பேசு. நானும் ஒரு லட்சாதிபதி பொண்ணுதான். என் பேரு ஹேமா. ஹலோ, எங்க அப்பா போன் நம்பர் 444467. இப்பவே போன் பண்ண நீங்க கேட்ட பணம் கிடைக்கும். எஸ்டிடி இருக்கா? நானே பண்றேன். ஒரு தலை வச்சு படுத்துக்க. உடனே கிடைச்சிருச்சு. ஹலோ அப்பா அப்பா அப்பா. யாரு, கந்தசாமியா? ஏங்க புள்ளைய விட்ட? ஏன்னா உன் புள்ள இங்க இருக்குது. இருக்கட்டும். இத பாரு கந்தசாமி, உன் மகன் ஹேமா இப்ப ஊட்டியில ஏன் பாதுகாப்புல இருக்கா. நீங்க நல்லபடியா கவனிச்சுக்குவீங்கன்னு தானே என் பொண்ணை உங்க கூட ஊட்டி எக்ஸ்கர்ஷனுக்கு அனுப்பி வச்சேன். அது சரி, பத்திரமா இருக்கா? சாப்பிடுதா? ப்ரொஃபசர் சார். முட்டாள், நான் ப்ரொஃபசர் இல்ல, ஒரு பயங்கரமான ஆள். உன் மக ஹேமாவை கடத்திட்டு வந்து வச்சிருக்கேன். இந்த பாருப்பா, எப்பா என்னப்பா நீ? ஏப்பா யாரப்பா நீ? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு ஐயா. அது எனக்கு தெரியும். இத பாரு கந்தசாமி, இப்ப எனக்கு 3 லட்சம் ரூபாய் வேணும். அதை நீயே கொண்டு வந்தாலும் சரி, இல்ல கொடுத்து அனுப்பினாலும் சரி. மகிட்ட பேசு. மகளே என்னம்மா இது? அப்பா அப்பா, என்ன சவுக்கால அடி அடின்னு அடிக்கிறாங்கப்பா. ஐயோ, சவுக்கால அடிக்கிறாங்களா? சீக்கிரமா பணத்தை அனுப்பி வைங்கப்பா. ஐயோ அடிக்கிறேன். இங்க பாருமா, வேற ஒண்ணும் செய்யலையே. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணலப்பா. ஐயோ தாங்க முடியலையே, 3 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்கப்பா. 3 லட்சம் போதாது, 5 லட்சமா அனுப்புங்களேன். அவனே 3 தானம்மா கேக்குறான். ஐயே அது அவனுக்குப்பா. அவர் அசிஸ்டன்ட் 2 பேர் என்ன அடிக்காம இருக்கிறதுக்காக ஆளுக்கு 1 லட்சம் சைடுல வெட்டுன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். சீக்கிரமா கொடுத்து அனுப்புங்கப்பா, இல்லாட்டி என்ன கொன்னுடுவாங்க. ஐயோ அடிக்காதீங்க. சாட்டு சத்தம் கேட்கலப்பா உங்களுக்கு? அனுப்புறேம்மா. பணத்தை எங்க அனுப்புறது? 5 லட்சத்தையும் வர ஞாயிற்றுக்கிழமை தொட்டபெட்டா சிகரத்துக்கு அனுப்பணும். விஷயத்தை போலீஸுக்கு சொன்ன அப்புறம் மகளோட உடலை மலை அடிவாரத்தில் தான் தேடணும். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? வச்சுட்டானே. எங்க அப்பா நல்லா ஏமாந்துட்டாரு. இந்த மாதிரி வீர விளையாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த 2 லட்சத்தை எனக்கே கொடுத்துருங்களேன். எனக்கு ரொம்ப நாளா ஃபாரின் கார் வாங்கணும்னு ஆசை. வாங்கிக்க. உடனே ஒத்துக்கிட்டீங்களே. ஆனாலும் எங்க அப்பா ரொம்ப கஞ்சங்க. 5 வருஷமா கேட்டுட்டு இருக்க, வாங்கி தர மாட்டேங்கிறாரு. நீங்க உடனே ஒத்துக்கிட்டீங்க. அதெல்லாம் நான் உங்களை டாடின்னு கூப்பிட்டா. நல்ல டாடி. குட்டி, இது என்ன டூப்ளிகேட்டா நிஜமா? ஏமா, நீ ரொம்ப நல்ல பொண்ணுங்கிறதுனால உன்னை ரூம்ல அடைச்சு வைக்கல. இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போக கூடாது. போக முயற்சி பண்ணின எங்க ஆளுங்க உன்னை ஷூட் பண்ணிடுவாங்க. புரிஞ்சுதா? அதுபா, அதுதான் ஒரு ரூம். அங்க போயிரு. டேய் கூட்டிட்டு போங்க. இது அதுவா? ஹீட்டர் இருக்கா? ஓகே. அந்த 2 லட்சத்தை இப்பவே கொடுத்துறீங்களா, இல்ல அது வந்தப்புறம்?
அப்புறமாவே வாங்கிக்கிற அவசரம் ஒண்ணும் இல்ல. வரேன் டாடி. டேய், அந்த பொண்ணு லூசு மாதிரி இருக்குது. நிஜமா லூசா இல்ல நடிக்கிறாளான்னு பாத்துக்கிட்டு. கணக்குல வச்சுக்க. என்னப்பா மோகன், தினமும் இத ஒரு வேலையா வச்சிருக்கிறிய? சம்பாதிக்கிற பணத்துல பாதிக்கு மேல இந்த குழந்தைகளுக்கே செலவழிச்சிருவ போல் இருக்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் செய்யும் போது மன நிம்மதி ஏற்படுது. எனக்கு இப்படி சிரிச்சு விளையாடுற இந்த பசங்களை பார்க்கும்போது சின்ன வயசுல நான் அனாதையா தெரிஞ்சதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்ப அதை பத்தி கவலைப்பட்டு என்னப்பா பிரயோஜனம்? ஒரு வத்தி பெட்டி கொடுங்க. வணக்கண்ணா. ஏன்பா கண்கலங்குற? ஒண்ணும் இல்லையா, இந்த பொண்ணை பார்த்தது என் தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சு. இந்நேரம் அது என் கூட இருந்துச்சுன்னா இந்த வயசு இருந்திருக்கும். எங்க அம்மா அப்பாவை பத்தி கூட கவலை இல்லை. அவங்க பெரியவங்க எப்படியாவது சமாளிச்சுப்பாங்க. நான் பாவம் என் தங்கச்சி பிஞ்சு குழந்தை அப்படியே விட்டுட்டேன். எங்க போனாலோ என்ன பண்றாளோ. ரொம்ப பிரமாதம். போயிட்டு வா. போயிட்டு வாவா? சில்லறையா வெட்டியா? ஐயா, இன்னைக்கு கலெக்ஷன் நல்லா இல்லையா? நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். ஏயா, என் கவர்ச்சியை காமிச்சு பணம் சம்பாதிக்கிற, ஆனா எனக்கு கொடுக்கணும்னு அழுவுறியா? பயப்படாத, எனக்கு சேர வேண்டிய பணத்தை தான் நான் எடுப்பேன். பாபி, நீ ரொம்ப நல்லவ. ஓகே பாஸ். நாளைக்கு அப்படியே போனோம். வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்க. பாத்தீங்களா, என் மேல இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படல. சரி, நீங்க வெளியில போய் ஜாலியா சுத்திட்டு வாங்க. சரி, கூட்டிட்டு போறேன். வர இடத்துல குவாய்ட்டா இருக்கணும். நான் பேசும்போது தொந்தரவு செய்யக்கூடாது. ஓகே? ஸ்டாக் வந்துடுச்சா? எனக்கு தெரியாது, அங்கே கேளுங்க. டாடி, டாடி, வந்து இந்த பொம்மை வாங்கிக்கிறேன். அவ்வளவுதானே? எஸ் டாடி. உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கப்போ. என்ன தொந்தரவு டாடி, சாக்லேட் பிஸ்கட்ஸ் எல்லாம் வாங்கிக்குவேன். தேங்க்யூ டாடி. நல்ல டாடி. 5 லட்சமா? பெரிய திருடனா இருப்பான் போல இருக்கு. பெரிய திருடனோ சின்ன திருடனோ, போன்ல குரலை தாங்க கேட்டேன். ஆனா போன்ல முகத்தை பார்க்க முடியலைங்க. குரல் எப்படி இருந்துச்சு? என்ன விட பயங்கரமா இருக்கியே. என்னப்பா இது?
வீட்டை அடமானம் வைக்கிறதுனா கூட 2 மாசம் 3 மாசம் ஆகும். அவனுக்கு என்ன அவசரமோ 3 நாள்ல கொண்டு வர சொல்லிட்டான். ஏன்பா நான் இப்படி பதவிக்கிட்டு இருக்கிறேன், நீ பாட்டுக்கு சும்மா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அது ஒண்ணுதான்பா. கோவிச்சுக்காதப்பா. கன்சாம்புள்ள, எனக்கு எந்த கலர்ல பேண்ட் எடுக்கலாம் சட்டை எடுக்கலாம் தான் ஒரே குழப்பமா இருக்கு. ஏப்பா கல்யாணத்துக்கா பொண்ணு பார்க்க போற, என் பொண்ணை காப்பாத்துப்பா. கன்சாம்புள்ள, இந்த திருடன் ரொம்ப பெரிய ஆளு. நான் இந்த கோலத்துல போனேன்னா என்னை கேட்டுக்குள்ளே விட மாட்டான். அதனால நல்ல ட்ரெஸ்ல தான் போனேன். கையில என்ன இருக்கு? விரல் தான். அதான் பியில 1.25, ஒயிட்ல 50 தேரும். முடிஞ்சது அவ்வளவுதான். அதை வச்சு சமாளிச்சிருவியா? என்னப்பா சிரிக்கிற? ஐயா 1.25 லட்சம். அதுக்கு இந்த மோகன் அதுக்கு சும்மா 10,000 ரூபாய் போதும். அது போதும், அது போதும், அது போதும். நல்லா இருக்கணும். ஆமா, பொண்ணு முடிச்சா வந்துருமா? இந்த மோகன் ஒரு காரியத்தில் ஈடுபட்டா பழத்தோட தான் வருவான். எனக்கு பழமும் வேணாம், காயும் வேணாம். என் பொண்ணு வந்து சேர்ந்தா போதும். வந்துருமா? அடவாடா கண்ணு ராஜா என்று பாடும் மழை மேகம் எந்தன் தாய் போல் வந்து தேடும். அடவாடா கண்ணு ராஜா என்று பாடும் மழை மேகம் எந்தன் தாய் போல் வந்து தேடும். மலர்கொட்டில் இங்கே ஓடும் மன கண்ணில் நின்றே தாய் பாடும் தாலாட்டை நான் கேட்கிறேன். அடவாடா கண்ணு ராஜா என்று பாடும் மழை மேகம் எந்தன் தாய் போல் வந்து தேடும். சித்திரையில் பூத்தவள் இந்த பூவை செண்பக பூ கண்களில் என்ன பார்வை. அத்தை மகள் கண்ணமோ அந்திவானம் யார் வரவை கண்டதால் இந்த நாணம். சீதள காற்றும் செந்தமிழ் பாட்டும் ஒன்றினில் ஒன்று சங்கமமின்று எத்தனையோ கற்பனை இங்கு நாம் காணலாம். அடவாடா கண்ணு ராஜா என்று பாடும் மழை மேகம் எந்தன் தாய் போல் வந்து தேடும். La 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 la. சாரலிலே பூங்குயில் ராகம் பாடும் நீரருவி மெல்லவே தாளம் போடும். Baba papa 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 la 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 da 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 தேன்மழலை பிள்ளைகள் ஆடி பாடும் செந்தமிழோ என்னையும் பிள்ளையாக்கும்.
சூரியன் இங்கே சுடுவதும் இல்லை, கூடிய கைகள் விடுவதும் இல்லை. வான்மகளே வந்து பார், சொர்க்கம் இங்கில்லையோ. அடவாடா கண்ணு ராஜா என்று பாடும் மழை மேகம் எந்தன் தாய் போல் வந்து தேடும். மலர் தொட்டில் இங்கே போடும் மன கண்ணில் நின்றே தாய் பாடும் தாலாட்டை நான் கேட்கிறேன். அடவாடா கண்ணு ராஜா என்று பாடும் மழை மேகம் எந்தன் தாய் போல் வந்து தேடும். வெட்டியா என் ஷேர? சரிதான் போமா. பரவாயில்ல, நம்மளுக்குள்ள இதெல்லாம் எதுக்கு? ஹலோ ஸ்லீப்பிங் பார்ட்னர், இன்னைக்கு சமைச்சிடுறேன். இந்தா உன் ஷேர். என்ன பண்றது, உண்மையை சொன்னா ஒருத்தனுமே பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். ஒருத்தனை ஏமாத்தியோ காட்டி கொடுத்தா பணம் சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு. பார்ட்னர் மீ பார்ட்னர், என்ன மன்னிச்சிடு. ஓகே, பாய். இந்த மருந்து சாப்பிட உடனே இருமல் நின்றுடும். இருமல் நின்று நான் என்னம்மா சாதிக்க போறேன்? ஏதோ போற உயிர் சீக்கிரமா போனா உனக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும். அதத்தான் நான் கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிறேன்பா. ஏன்பா அப்படிலாம் பேசுறீங்க? நீங்க என்ன வழக்கெடுத்துக்கிட்ட கஷ்டங்களை பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு கஷ்டமா? இனிமேல் அப்படி பேசுனீங்க நான் சாப்பிட மாட்டேன், பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஐயோ, அப்படி ஒண்ணும் செய்யறாங்கம்மா. நீ என்ன சொல்றியோ அப்படியே கேட்கிறம்மா. அப்படின்னா முதல்ல இந்த மருந்து சாப்பிடுங்க. படத்துக்கு பின்னாடி ஏதாவது சுவிட்ச் இருக்குமா? எங்க வந்த? தூக்கம் வரல, டாடி தூங்கிட்டாருன்னு பார்க்க வந்தேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கோ. போகல. சரி, குட் நைட். ஏங்க, எனக்கு ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வேணும். ஹார்லிக்ஸ் பாட்டில் ஸ்டாக் இல்லையம்மா. ஐயோ, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஒரு பாட்டில் இருக்குமான்னு பாருங்க, எனக்கு இப்ப ரொம்ப அவசரமா தேவை. இருந்தா உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவனா? யோ, நான் கண்ட்ரோல் ரேட்ல கேக்குறேன்னு நினைக்காத. இன்னைக்கு பிளாக்ல எவ்வளவு இருக்கோ அவளை கொடுத்துறேன். 18 ரூபா ஹார்லிக்ஸ் 25 ரூபா கொடுத்து ஏமா வாங்குறீங்க? எனக்கு இப்ப ரொம்ப அவசரமா தேவையா? பாக்குறேன்.
ஏயா 18 ரூபாய் ஹார்லிக்ஸ் 25 ரூபாயா? ஏமா சத்தம் போடுற? சத்தம் போடுறது எப்படி போலீஸ் வரும்? கூப்பிடு போலீஸ், போலீஸ். தாயே பணமே கொடுக்க வேண்டாம், நீ போமா. வெரி குட் பாய். பை பை. கிருஷ்ணல் கிடைக்குமா? ஐயோ, அன்னமிட்ட கை நம்மை ஆக்கி வைத்த கை உன். எங்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. நானு நீ ஒரே ஜாதி தெரியுமா? யாரு எனக்கு தெரியாது. ஒரு பொண்ணு கையை பிடிச்சு ரொம்ப பண்றிய. நான் சத்தப்பட்டு ஊரை பொண்ணு என்ன தெரியுமா? என்ன பக்கத்துல இருக்குது போலீஸ் ஸ்டேஷன். கத்த இன்னும் இது வம்பா போச்சு. உண்மையை சொல்லிடுறேன், உன் பணத்தை நான் தான் எடுத்தேன். எல்லாம் செலவாய் போயிடுச்சு. எல்லாம் செலவாய் போச்சு. ஆமா. ஓடி போட மாட்டேயா? யோ, நீ பணக்கார விட்டு புள்ள நினைச்சுதான் உன் பணத்தை எடுத்தேன். நீ என்ன மாதிரி ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா உன் பணத்தை தொட்டே இருக்க மாட்டேன். ஆமா, ஊருக்கு புதுசா? ஊருக்கு புதுசா இருந்ததுனாலதான் என்ன ஏமாத்த முடிஞ்சது. என் ஊரா இருந்தா என்ன ஏமாத்த முடியுமா? சீசன் டைம்ல வந்தாலும் பரவாயில்ல, இப்ப போய் வந்திருக்கு, என்ன கிடைக்கும் உனக்கு? பரவாயில்ல. இதுபா 3 ரூபாய் வச்சிருக்கான் கஞ்ச பையன். யாரு? அவன்தான். நான் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். இந்த மாதிரி பிக் பாக்கெட் அடிக்க. என் பர்ஸ். ஐயோ, என் பர்ஸ், என் பர்ஸ். இது ஏன் பணம்? 3 ரூபாய் இப்ப அடிச்சது. நம்ம பணத்துல 100 ரூபாய் மிச்சம். நம்ம பணம்? சரி விட்டு. முக்கியமான விஷயம் சொன்னிய சொல்லு. அது சொல்ல முடியாது, ரகசியம். என்ன பெரிய மணி பர்ஸ். சீக்கிரம் வந்துரு. சீக்கிரமா வாயா. நம்ம முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னியா சொல்லு. இந்த ஊர்ல இருக்க பொறிக்கு பசங்க எனக்கு நல்லா தெரியும். அது சம்பந்தமா ஏதாவது கேளு சொல்றேன். இல்ல, அது வந்து ஒரு பணக்கார வீட்டு பண்ண ஒருத்த கடத்திட்டு வந்துட்டான். அந்த அவளை எப்படியாவது காப்பாத்தி நான் கூட்டிட்டு போனோம். அந்த கடத்தல்காரன் இந்த ஊர்ல தான் இருக்கான். அவன் யாரும் இருக்க முடியும் சொல்ல முடியுமா? கடத்தல்காரனா? சரி வா. மாறி, கொஞ்ச நாளா சங்கர்லான்னு ஒரு புதிய எதிரி எனக்கு கிளம்பி இருக்கான். எனக்கு வரதுகையா இருந்த ஷெரீஃபையும் அவன் தீர்த்து கட்டி இருக்கான். அது மட்டுமல்ல, பம்பாயிலிருந்து எனக்கு வந்த லட்சக்கணக்கான மதிப்புள்ள வைரங்களையும் அவன் மடக்கி இருக்கான். இதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும்? அதுதான் சார் எனக்கும் புரியல. எனக்கு புரியுது. அநேகமா நீ சொல்ற ஆளு இவனாத்தான் இருக்கும். இந்த ஊர்ல இந்த மாதிரி வேலை செய்வேன் இவன் ஒருத்தன் தான். டாடி, ஹலோ. என்ன டாடி பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணு தான் நான் காப்பாற்ற வேண்டியது. ஆனா என்ன இவனை போய் டேடின்னு கூப்பிட்டு இருக்கா? மெட்ராஸ்ல வேற ஒரு டேடி இருக்காரு. ஒரே குழப்பமா இருக்க. ஒருவேளை இது சித்தப்பாவா இருக்குமோ? எனக்கு என்ன தெரியும்? ஒருவேளை அந்த பொண்ணு தப்பிக்கிறதுக்கு தந்திரம் பண்றாலும் என்னமோ. எப்படி இருந்தாலும் இந்த பொண்ணை காப்பாத்தியே ஆகணும். உக்காரியாங்க வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? அவன் கையில என்ன இருக்குன்னு பாரு. பாருங்க. டாடி, இது துப்பாக்கியா? ஆமாமா, இதை யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு வேலை கொடுக்க போறேன். நிஜ துப்பாக்கியா இது? ஒரிஜினல். தூப்பு. இதால சுட்ட செத்து போயிடுவாங்களா? ஆமாமா, ரொம்ப நாளா எங்கூடவே இருந்துகிட்டு எனக்கே துரோகம் செஞ்ச. இதனால எப்படி சுடுறதுன்னு காட்டுறேன் பாரு. பாவி, பயங்கரமான கொலகாரனா இருப்போம் போல் இருக்க. என்ன டாடி நீங்க? அவன் தான் உண்மையை சொல்றேன்னு சொன்னானே, அதுக்குள்ள அவசரப்பட்டு சுட்டுட்டீங்களே. அடடா, யூ ஆர் கரெக்ட். சங்கர்லால் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சுட்டு இருக்கலாம். அறிவு இருக்கா உனக்கு?
என்ன தடுக்காம இருந்திருந்தேன்னா நேரம் ஒரு உயிரையும் காப்பாத்திருப்பேன். நான் வந்த வேலையை முடிஞ்சிருக்கேன். கிழிச்சிருப்பேன். நீங்க போயிருந்தீனா அவன் உண்மையை சேர்த்து எமலோ காமிச்சிருப்பான். அவசரப்படாதியா, இதுக்கெல்லாம் கொஞ்சம் புத்தி வேணும். உனக்கு இருக்கா? வேணுமா? மூச். பாஸ், பிசினஸ் பார்ட்டி வந்தாச்சு. ஓகே, வாமா போலாம். Come on. I am very happy to finalize business with you. Miss Hema. Hello. வணக்கம். Beautiful. Please take your seat, please. Richard. எஸ் பாஸ். என்டர்டைன்மெண்ட்காக ஒரு மியூசிஷியன் சொல்லியிருந்தேன், இன்னும் வரல? இப்போ வந்துருவாங்க பாஸ். But why didn't you ask her to dance? Me? Oh. No, she's just my daughter, you see. ஏமா, ஏதோ ரொம்ப ஆசையா கேட்கறாங்க, டான்ஸ் ஆடுமா? டாடி. ப்ளீஸ்.
அங்கம் முழுவதும் அங்கம் தெரியுதடி அள்ளும் பொழுதினில் கள்ளம் புரியுதடி தங்க பதக்கம் உனக்கும் கிடைக்கும் இதழ்களில் மெல்ல மெல்ல பதிக்கட்டுமா அந்த பழக்கம் எனக்கும் பிடிக்கும் சுகங்களை சொல்லி சொல்லி ரசிக்கட்டுமா பலாகரணம் தம்பகதர அந்தர மந்தர ஜந்தர தந்தர காமகரந்தர நாமவனந்தர ஜி ஜூ ஜி பா ஒரு மாலை முதல் மறுகாலை வரை பேசட்டும் காதல் கதை கஸ்தூரிமான் வந்து பல கண் பார்வையில் ஒரு மாலை முதல் மறுகாலை வரை பேசட்டும் காதல் கதை Hey, catch him! தப்பிச்சோம். எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. அகில இந்திய புகழ் வாங்குற நேரத்துல நாசம் பண்ணிட்டியே. என்ன யாரையும் உன காப்பாத்த சொன்ன? உங்க அப்பா. எங்க அப்பா எந்திட்ட நம்ம சண்டைக்கு எங்க அப்பா ஏன் இழுக்கிற? உன்னை எனக்கு பிடிக்கல. நான் போறேன். என்னடா அது வம்பா போச்சு? உன்னை காப்பாத்திட்டு வர சொல்லி உங்க அப்பா தான் என்ன அனுப்பிச்சாரு. உனக்காக அந்த 4 மொட்டை தலை என்கிட்ட நான் அடி வாங்கியிருக்கேன். கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பேசுறேன். நான் மட்டும் வரல உங்க கதி என்ன ஆயிருக்கு தெரியுமா? எதுவும் நடந்திருக்காது. நான் எவ்வளவு அழகா திட்டம் போட்டு நடிச்சேன் தெரியுமா? அவன் என்ன சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டான்.
அப்படியே கொஞ்ச நாள் நடிச்சு அவன் ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருந்தேன்னா எனக்கு எவ்வளவு நல்ல பேர் கிடைச்சிருக்கும். எல்லாத்தையும் என்ன உன் குடலை கிழிச்சிருப்பான்னு சொன்ன, நீ மட்டும் நடிக்கிறது அவனுக்கு தெரிஞ்சது, உன்னை கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி அமுக்கி இருப்பான். சாரி. என்ன சாரி மண்ணாங்கட்டி, கால் உடனே உங்க அப்பனை கொடுப்பேன். நீ செல்லத்தோட போய் மாட்டிக்கிட்டானா உங்க அப்பனை வந்து காப்பாத்துவான், என்னதான் அனுப்பி வைப்பா. என்ன யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. இப்பவே அவன் கிட்ட போய் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வந்ததை சொல்ல பாரு. மரியாதை போ. கைய விடு, கைய விடு. உங்க அப்பா கிட்ட உன்னை கொண்டு போய் சேர்க்கறேன் சத்தியம் பண்ணிருக்கேன். அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறேன். அதுக்கப்புறம் இந்த பைத்தியக்கார பிசாசா இருக்கு. போட்டுடுவேன், கொன்னுடுவேன். I will kill you. ரெங்காரா கொடுங்க கொடுங்க. ஹலோ மெட்ராஸ் 444467. ஏமாவா பேசுறது? எம்மாடி நான் தாமா உங்க அப்பா பேசுறேன். சௌக்கியமா இருக்கியா? அப்பா யாருப்பா இந்த மோகன்? இவரையும் இங்க அனுப்பி வைக்கீங்க? ஏமா நான் ஒரு பையனை அனுப்பி வச்சேனே, காப்பாத்திட்டானா? இப்ப எங்க இருந்துமா பேசுற? ஏதோ ஒரு ஹோட்டல்ல இருக்கேன்ப்பா. இத பாருங்க, அந்த செல்லதுரைய போலீஸ்ல காட்டி கொடுக்கற வரைக்கும் நான் இங்கிருந்து வர மாட்டேன். அது வரைக்கும் இந்த ஆள்கிட்ட எனக்கு எந்த வித தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நீங்களே சொல்லுங்க. என்னமா உளற? போனாமா கிட்ட கொடு. ஹலோ ஹலோ. ஆமா சார், நீங்க சொன்னீங்கன்னு காப்பாத்துறேன். சுத்த நன்றி கெட்ட பொண்ணா இருக்கு. இப்ப வரமாட்டேன்னு அடம் பிடிக்குது. எந்த நேரத்துல பத்தீங்க சார்? சுத்த லூசா இருக்கு சார் இது. சார் ஹலோ ஹலோ. குளிர் இல்ல சார், உங்க பொண்ணு என்ன போட்டு இப்படி ஆட்டுது. ஹலோ. நம்பா போச்சு. இப்ப அவ என்ன சொல்ற? என்ன சொல்றாளா? ஏன் என்ன காப்பாத்துனேங்கிறா. மறுபடியும் அந்த செல்லதுரைக்கிட்டே போவாளா. அவனை போலீஸ் கையில புடிச்சு கொடுத்து தங்க பதக்கம் வாங்க போறாளாம். ஒரே பொண்ணு செல்லம் கொடுத்த பாரு, என்ன அடிக்கணும். போன அவர்கிட்ட கொடு. அப்பா நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் லட்சிய நிறைவேற வரைக்கும் நான் இங்கிருந்து வரமாட்டேன். சரிம்மா சரி, நான் உனக்கு சொல்றேன் கேளுமா. சிங்கத்தின் குகைக்குள்ளார போய் விஷ பரீட்சை பண்ணாம வெளியில இருந்து டிடெக்டிவ் பண்ணு. அதுவும் நல்லது. சரிப்பா. நீ போன மோகன் கிட்ட கொடு. ஹலோ ஹலோ மோகன், நீ சேமா கூடவே இரு. அவ கண்டுபிடிக்கிறாளோ இல்லையோ, நீ அந்த ஐயோக்கு என்ன கண்டுபிடி. காசு எவ்வளவு செலவானாலும் சரி நான் தர்றேன். என்ன சார் சொல்ல பண்றீங்க நீங்க? இந்தாப்பா நீ மாட்டேன்னா அவளா போய் ஏதாவது வம்பல கும்பல மாட்டிக்குவா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. உனக்கு எவ்வளவு வேணாலும் தர்றேன்ப்பா. சரி, ஒரு கண்டிஷன். ஐயோ இன்னுமா? சரி என்ன கண்டிஷன் சொல்லுங்க. நம்பர் 1, நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்க கூடாது. சரிங்க. நம்பர் 2, பக்கத்துல பறக்க கூடாது, ஏன்னா பத்திக்கும். நம்பர் 3, என் பொண்ணே உன்னை காதல் பண்ணாலும் நீ அவளை காதலிக்க கூடாது. சரியா? ஐயோ சத்தியமா? சத்தியம். உங்க அப்பாட்ட நீங்க கேளு. என்னப்பா இது? தப்பிச்சு போனவங்களை பிடிக்கிறதுக்கு போனவங்க ஏமாற்றத்தோட திரும்பி வந்திருக்காங்க. அடேன், கேவலம் ஒரு பொண்ணை கொண்டு வர கூட அவங்களால முடியலையா? நான் கேட்டேன் சார். அவளை கடத்திக்கிட்டு போனவன் எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்கிறானா? யார் அவன்? இதோ இவன் தான். இவன் நான் நினைக்கிறவனா இருந்தா இவன் அப்பனை எனக்கு நல்லா தெரியும். Good morning, sir. Yeah. Today programs. Yes. 10 மணிக்கு குந்தா எலக்ட்ரிசிட்டி மேனேஜர் மிஸ்டர் கிஷோர் குமார் மீட் பண்றீங்க. Okay. 12 மணிக்கு லயன்ஸ் கிளப் லஞ்ச். Yes. 5 PM யூனிவர்சிட்டி கான்ஃபரன்ஸ். What? 5 PM யூனிவர்சிட்டி கான்ஃபரன்ஸ். That's all, sir.
செக்ரட்டரி சார். அந்த செல்லத்துறையோட பிளான்ஸ் என்னன்னு விசாரிச்சு வைக்க சொன்னேனே. எஸ் சார். அப்துல் கஃபார் கான் எஸ்டேட்டை அங்க உள்ள ஸ்டாஃப்களுக்கு லஞ்சம் கொடுத்து அஷ்டக்கணக்கு எழுத வச்சு அதை ஏலத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. வர 16th ஆக்ஷன். வர்ற 16ஆம் தேதி அவன் அந்த எஸ்டேட்டை ஏலத்துக்கு எடுத்துருவானா? அப்படித்தான் தோணுது சார். Remind me on 16th. ஓகே. தானோ, நீ எங்க இருக்க? சைலண்ட் சைலண்ட். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் அப்துல் கபார் கான் அவர்களின் எஸ்டேட்டை நம்முடைய மதிப்புரிய செல்லத்துறை அவர்கள் கேட்ட அளவிற்கு யாரும் கேட்காத காரணத்தால் அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு தரம் 2 தரம் 5 லட்சத்து 1 ரூபாய். 5 லட்சத்து 5 லட்சத்து 1 ரூபாய். ரூபாய்? ஏன் அது ரூபாயா தெரியலையா? வேணும்னா அவர் 5 லட்சத்து 2 ரூபாய் கேட்க சொல்லுங்க. நான் இந்த பிச்சைக்காரனா? 6 லட்சம். கிரேட் மேன் இஸ் ஆல்வேஸ் கிரேட் மேன். 6 லட்சம் ஒரு தரம், 6 லட்சம் 2 தரம். 6 லட்சத்து 1 ரூபாய். 7 லட்சத்து 1 ரூபாய். 8 9 10 lakh 11 12 lakhs 1 rupee. 12 ஐயா 12 lakhs 1 rupee. ஒரு தரம் 12 lakhs 1 rupee. ஒரு தரம் 12 lakhs. 2 தரம் 12 lakhs. 3 தரம் 12 lakhs 1 rupee. ஐயா குட் டே. மிஸ்டர் ஆர்.டி.எல். கம். Better luck next time. அவன் பேர் என்ன? ஆர்.டி.எல். கம். ஆர்.டி.எல். கம். அதன தமிழ் பேரா இங்கிலீஷ் பேரா? கம்முன்னு பேரை வச்சிருக்கான். எதிரியுமே ஒட்ட மாட்டாங்க. அது என்ன அளவோ? அவன் யாரு, எப்ப இந்த ஊருக்கு வந்தா, என்னை எதிர்க்க எப்படி அவனுக்கு தைரியம் வந்தது, இந்த விவரமெல்லாம் எனக்கு உடனே தெரிஞ்சா. அறிவு இருக்கா உனக்கு? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? கொஞ்ச நேரம் நீ காணாமதான் எனக்கு பக்தி ஆயிடுச்சு. என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. நான் ஒண்ணும் பச்சை குழந்தை இல்ல. ஏய், முட்டாள்தனமா பேசாத. மறுபடியும் செல்லத்துறைகிட்ட நீ மாட்டிக்கிட்ட தப்பிக்கவே முடியாது. ஜெயில அடைஞ்சு கிடக்குற மாதிரி என்னால ஹோட்டல்ல இருக்க முடியாதுப்பா. என்ன செடியை திங்கிற? டிஃபன் சாப்பிடலையா? ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, அந்த செல்லத்துறையை கண்டுபிடிக்கிறதுக்காக இது வரைக்கும் என்ன முயற்சி எடுத்துக்கிட்டீங்க? அவன் என்ன சாதாரண பிக் பாக்கெட்டா? ஒரு பெரிய ஸ்மகலர். சரியான ஆதாரம் கிடைக்கிறவர்கள் நம்ம தான் பொறுமையா இருக்கணும். பாத்து பாத்து. பொறுமையா இருந்தா நிச்சயம் கண்டுபிடிச்சிருவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, ஆனா அது வரைக்கும் நீ கண்ட்ரோல்ல இருக்கணும். அதுவும் ஏன் கண்ட்ரோல்ல. இங்க பீச்சுக்கா? ஊட்டில ஏறு பீச். சாரி சாரி கண்ணா. ஆமா, இப்படி என் மேல உரசினா உங்க அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்குறுதி என்ன வருது? என்ன என்ன வாக்குறுதி? கொஞ்சம் வாயை மூடிட்டு வரியா? ஓ எஸ், கம் ஆன். கோவம் வந்துருமே. இளங்கிளியே இன்னும் விளங்கலியே என்னை தழுவிட அருகனில் வந்தால் என்ன, சுக தரிசனம் ஒரு முறை கண்டால் என்ன, சுக தரிசனம் ஒரு முறை கண்டால் என்ன. Come on my darling, feel me by holding, don't ever leave me, say that you love me. இளங்கிளியே இன்னும் விளங்கலியே உன்னை தழுவிடும் நினைவுகள் ஒன்றாரெண்டா, சுகதரிசனம் பெற வழி இங்கே உண்டா, சுகதரிசனம் பெற வழி இங்கே உண்டா. Hello my beauty, don't be so naughty, I'm so haughty, but I can't help it sweetie.
தீட்டி ஒரு காதல் போதையை ஊட்டி நெஞ்சில் பஞ்சனை காட்டி என்னை நோக செய்வதேன் பாட்டி அந்த காமன் விட்ட தூது உன்னை காதல் கொண்ட மாது நானும் உன்னை கேட்கும் போது இங்கு பாவம் என்ன ஏது Hello my beauty, don't be so naughty. I am so haughty, but I can't help it, sweetie. இளங்கிளியே இன்னும் விளங்கலையே என்னை தழுவிட அருகினில் வந்தால் என்ன சுக தரிசனம் ஒரு முறை கண்டால் என்ன சுக தரிசனம் ஒரு முறை கண்டால் என்ன சின்ன நூலிடை மேலே கொடி மின்னல் தொட்டது போலே வந்து நீ தொடும் நேரம் குளிர்வானம் மண்ணிலே தோன்றும் உந்தன் காதல் போதும் போதும் எந்தன் கற்பு என்ன ஆகும் என்னை பெண்கள் தொட்டதில்லை நானும் பேசி பார்த்ததில்லை இளங்கிளியே இன்னும் விளங்கலையே என்னை தழுவிட அருகினில் வந்தால் என்ன சுக தரிசனம் ஒரு முறை கண்டால் என்ன இப்பதான் வந்தேன். உங்களை பத்தி எந்த தகவலும் தெரியலையே, பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்னது விலகு? வரும்போது ஒரு போன் பண்ணிட்டு வரக்கூடாது? நான் தினம் தான் போன் பண்றேன். யாரு எடுக்கிறா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருக்கிறீங்க? இல்லப்பா, வேற வேற ரூம்ல இருக்கோம். அப்படியே ஆமா, என்னமா கண்டுபிடிக்கிறேன்னு வந்து பிடிச்சிட்டியா? அந்த ஆளு வழுக்குறாங்க, பெரிய ஆளா இருக்காங்க. என்ன கேட்டு குளிக்கிறீங்க? நீ போன ஆனா இந்த ஊட்டி குளிர்ல குளிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன எங்க இருந்து நான் பிடிச்சிடுறேன். எப்படியாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்படியோ நீ முயற்சி பண்ணி அவனை கண்டுபிடிச்சு நீ உயிரோட இருந்தா மெட்ராஸ் வா. வாமா, நம்ம போலாம். அப்பா, அந்த செல்லதுரையை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்காம நான் சென்னைக்கு திரும்பவே மாட்டேன். அப்ப வா, கீழே மேட்டுப்பாளையத்துல தங்கிக்கிறோம். விளையாட்டுத்தனமா பேசாதீங்கப்பா. என் லட்சியம் நிறைவேற வரைக்கும் இந்த ஊரை விட்டு நான் வரமாட்டேன். இத்தனை நாள் பொறுத்தீங்க, இன்னொரு ஒரு வாரம் பொறுத்துங்க. இப்ப கூட அந்த வேலையா தான் நான் போயிட்டு இருந்தேன். நீங்க எதுக்கு வந்துட்டீங்க? ஒரு வாரத்துல பிடிச்சிருவியா? அதெல்லாம் பிடிச்சதா? அப்ப நான் இங்கே தங்கிக்கிறேனே. தங்கிக்கீங்க. ஐயோ, சரி, இங்கே இருங்க. ஆனா ஒரு கண்டிஷன், நாங்க எங்க போனாலும் ஏன் எதுக்குன்னு கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. செல்லத்துறை விஷயமா போறதுனா மட்டும் நான் கேட்க மாட்டேன். மத்த விஷயமா நீங்க கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன். அதை கிழிச்சிடாத. இவனை போய் பிடிச்சு கொண்டு வரனா? எப்படி கொண்டு வர்றது?
டேங்க் ஃபுல் பண்ணுங்க. சரிங்க. ஹலோ, பெட்ரோல் பேங்க். அம்மா, உங்களுக்கு போன் வந்திருக்கு. எனக்கா? ஆமா, அந்த கார்ல உட்கார்ந்திருக்கிற பொண்ணை கூப்பிடுன்னு சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்கு. ஹலோ, நான் சங்கர் லால் பேசுறேன். யாரு? உனக்கு என்ன தெரியாது, ஆனா உங்க அப்பனுக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியும். நீ இப்ப எங்க இருந்து பேசுற? ரொம்ப தூரம் இல்ல, உன்னோட இடது கை பக்கம் கொஞ்சம் திரும்பி பாரு. வெளியே ஒரு டெலிபோன் பூத் இருக்கு, அங்கதான் இருக்கு. உங்க அப்பா எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டான், அதுக்கு பழிக்கு பழி வாங்க போறேன். உன்னை தீர்த்து கட்டினா தான் உங்க அப்பனுக்கு குழந்தைங்க அருமை என்னன்னு புரியும்.
ஆபத்து ஒண்ணும் இல்லையே. ஒன்னும் பயம் இல்லம்மா. கொஞ்சம் ரத்தம் கொடுக்கணும். ஏபி குரூப் ரத்தம் வாங்கிட்டு வர சொல்லி ஆள் அனுப்பிச்சிருக்கேன். அது கிடைக்குமா டாக்டர்? எங்கே இருந்தாலும் எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். கண்டிப்பா கிடைச்சிரும். டோன்ட் வரி. டாக்டர், நான் இத்தனை நாளா காஷ்மீர் மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பிரிஞ்சு போன என் கணவரையும் குழந்தைங்களையும் சந்திக்கணுங்கிற ஆசையோட ஒவ்வொரு ஊரா டிரான்ஸ்பர் வாங்கிட்டு கடைசி அந்த ஊர் வந்து சேர்ந்திருக்கேன். ஐ சி. விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். உங்க ஆசைகள்லாம் நிறைவேறட்டும். தேங்க்யூ டாக்டர். டாக்டர், அந்த பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்கார். அவருடைய குரூப் ரத்தமே கிடைக்கல. அப்படி என்ன குரூப் டாக்டர்? ஏபி குரூப். அப்படின்னா என்னதான் ஏபி குரூப் தான் டாக்டர். இன்னும் நல்லதா போச்சு. நீங்களே கொடுக்கலாமே. ப்ளீஸ் ஹெல்ப் ஹிம். சேவ் ஹிஸ் லைஃப். ஓகே, ஷூர் டாக்டர். ஐயோ, கொஞ்சம் சொல்லி இவ்வளவு ரத்தம் எடுக்கிறீங்க? நமக்கு சரிப்பட்டு வராது. இட் இஸ் டூ பேட். பொறுத்ததான் பொறுத்த. இன்னும் 2 மினிட்ஸ் பொறுத்துக்க போதும். 2 மினிட்ஸ்? 200 ரூபாய். குடியா இல்ல எடுத்துருவேன். நானே கொடுத்தேன். 200 தானே? யாரு பெத்த பிள்ளையோ. ஏமா இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? இன்னும் 4 நாள்ல மோகனுக்கு சௌரியமாயிரும் டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. அப்பா, என்ன காப்பாத்துறதுக்காக அவர் எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டார் தெரியுமா? சரி விடு, அதுக்காக ஒரு 500 1000 சேர்த்து கொடுத்துறேன். அவருக்கு என்ன கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியும். இப்ப போய் அவர் பார்த்துட்டு வரலாம். என்னமா இது? இப்பதானே அங்க இருந்து வர்றான். இனிமே 4 மணிக்கு தான் போகலாம். அடிக்கடி வந்து தொந்தரவு கொடுக்கூடாது டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. சரி சாப்பிடுமா. எனக்கு ஒண்ணு வேண்டாம். ரத்தம் கொடுத்தியம்மா? ஆமா, நிறைய ரத்தத்தை எடுத்துக்கிட்டு 500 ரூபாய் தான் கொடுத்தாங்க. அது சரி, உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சது? நான் பணத்துக்காக ரத்தம் கொடுக்கலம்மா, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக கொடுத்தேன். நாங்களும் அதுக்கு தான் கொடுத்தோம். துட்டி எவ்வளவு கிடைச்சது? எனக்கு என் மனசுக்கு நிம்மதி கிடைச்சது. அது யாருக்கு வேணும்? ஏம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி ஆண்டவனே இந்த உன் பங்குன்னு பாதி பணத்தை உண்டியில போட்டியே, ஏன் மொத்த பணத்தை நீயே வச்சுக்காம ஏன் அப்படி செஞ்ச? அது பாதி அங்க போட்டதான் எனக்கு நிம்மதி. பாத்தியா பாத்தியா, நிம்மதிக்காக நீயே எவ்வளவு பணத்தை செலவு பண்ணிருக்கேன்னு. ஆமா, அந்த நிம்மதிக்காகத்தாமா நானும் ரத்தம் கொடுத்தேன். அந்த தம்பிக்கு ரத்தம் கொடுத்த போது ஏதோ நான் பெத்த பிள்ளைக்கு ரத்தம் கொடுக்கற மாதிரி என் மனசுக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டது. இப்ப கூட உன்கிட்ட பேசும்போது என் பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி என் மனசுக்கு ஒரு நிம்மதி. அப்படியா? எனக்கு கூட உங்ககிட்ட பேசும்போது எங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரியே இருக்குது. மை டியர் மம்மி. ஏமா இந்த கட்டெல்லாம் எப்பமா ஆக போறீங்க? இதோ இப்ப அவுக்குறேன் தம்பி. இனிமே உனக்கு ஒரு கவலையும் கிடையாது. அநேகமா நீ இன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆகலாம். அப்படியா? மெதுவா மெதுவா. சரி, நானே அவுக்குறேன்.
ஏமா அழுகுறீங்க? நீ மோகன் தானே? ஆமா. என்ன உனக்கு தெரியல? நல்லா ஞாபகப்படுத்தி பாருப்பா. அப்பா, உங்க கதையை கேட்ட என் தலையே சுத்துது. அப்பா அம்மா பிள்ளைங்க ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போறது எவ்வளவு பெரிய தண்டனை. பாபி, பாபி, நான் யாரோ ஒருத்தருக்கு ரத்தம் கொடுத்தேன்னு சொன்னேனே, அது வேற யாரும் இல்லம்மா, இவன் தான், என் மகன் மோகன். அடல நம்பாளே. என்னையா இந்த பொண்ணை காப்பாத்தி ஊருக்கு கூட்டிட்டு போனோம்னு பெருசா சொன்ன, இங்க ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்க? பாபி, இந்த பொண்ணை ஊருக்கு கூட்டிட்டு போறதுல ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. அதுக்குள்ள அதிர்ஷ்டவசமா எங்க அம்மாவை சந்திச்சுட்டேன். கூடிய சீக்கிரம் எங்க அப்பாவையும் தங்கச்சியும் கண்டுபிடிச்சிட்டேன்னா என் வாழ்க்கை லட்சியமே நிறைவேறிடும். அதுக்கு என்னோட உதவி தேவைன்னா கூச்சப்படாம தைரியமா கேளு. நீ துட்டு கேப்பிய? அட துட்டுக்கிட்டு எல்லாம் வேணாம்ப்பா, நீ நம்ம ஜாதி ஆளாச்சே. ஏங்க அவங்க போட்டோ ஏதாவது இருக்கா? ஒரே ஒரு போட்டோ பரிசுல வச்சிருந்தேன், அதையும் யாரும் அடிச்சுட்டு போயிட்டாங்கம்மா. அப்ப நான் வரட்டுங்களா? பாபி, இப்ப நாங்க இந்த வீட்டுல தாமா இருக்கோம், வீட்டுக்கு வந்துட்டு போமா. இந்த வீடு தானே, இன்னொரு நாளைக்கு வரேன். வரட்டுமா? என்ன சார், பெல் அமைக்கிறீங்களா? பின்ன இந்த ஹோட்டல் அமுக்கிறதுக்கு வேற என்ன இருக்கு? கிச்சன்ல ரொட்டி மாவு இருக்குதா? அத நீ அமுக்கு. ஆமா, சூடா என்ன கிடைக்கும்? சூடா சுடுதண்ணி கிடைக்கும். அதை விட சூடா வேணும்னா தணலே இருக்குது. ஆமா, குளிக்கும் போது சுடுதண்ணி கொண்டாங்கன்னா கொண்டாடாதீங்க. சாப்பிடறதுக்கு என்னப்பா இருக்கு? இந்த ஹோட்டல்ல டிபன் இருக்குது, ஆனா அத மனுஷன் திம்பானா? நீங்க சாப்பிடுறீங்க, சம்பளம் கொடுக்குறானே. குளிருக்கு அடக்கமா வேற ஏதாவது கிடைக்குமா? கிடைக்குமே. கலக்கல், லோக்கல், இந்தியன், ஃபாரின், எது வேணும்? ஃபாரின் கிடைக்குமா? எந்த கண்ட்ரி வேணும்? பேரை சொல்லுங்க, இன்டர்நேஷனலே கொண்டாந்துடுறேன். ஒரு 500 வெட்டுங்க. 500? மெட்ராஸ்லயே 250 தானப்பா? மெட்ராஸ்ல கூட தான் கம்பளி போர்வ வைக்கிறான். ஒரு பய சீன்றானா இங்க அட்டியா கிடக்குது. தேவைப்படுது இல்ல, வெட்டுங்க, டைம் ஆகுது இல்ல. 500 தான் இருக்கு. வர்றேன் சீக்கிரம்ப்பா. ஒரு அரை பாட்டில் உள்ள கல்லியில வச்சு இன்னும் வந்துட்டேன். உழுக அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சேன். வரேன். நான் கொண்டாபத்தியா வாசல்லே நிக்குது. என்னது நிக்குதா? நீ தண்ணி போட்டிருக்கியா? உளற நிக்குதுங்கிற. என்ன இருந்தாலும் புது இடம் இல்லையா, திடுதுப்புன்னு வர முடியுமா? ஜிம்மி, கம் ஆன் இன். குடுக்கையா, நீட்டுது இல்ல கைய. கண்டா கொடுக்க முடியுமா? என்னது இது? ஊட்டியில பொம்பளைங்க எல்லாம் இந்த வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி விடு. ஏடு. ஏன் சார், உங்களுக்கு ஏதாவது விவசாய இருக்கா? 3ஆம் மனுஷன் நான் ஒருத்தங்க நிக்கிறேன், எடுனா எப்படி? நீயும் பழக்கப்பட்டவன் தானப்பா, நீ ஒரு ரவுண்ட் போட்டுக்க. டியூட்டி நேரத்துல பியூட்டியை போக்குறதே இல்ல. என்னது? ஏப்பா, என்ன சூடா என்ன இருக்குன்னு கேட்டா நெருப்பு இருக்குங்க, ஃபாரின் வேணுமா, லோக்கல் வேணுமா, வெளியில போன இந்த பொண்ணை கூட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய அந்த சின்ன பெருமை என்ன, தகுதி என்ன? சும்மா இருங்க சார். இதெல்லாம் கேட்கும் போதே யோசிச்சு பார்த்துருக்கணும். நீங்க ஃபாரின் கேட்டீங்க, ஃபாரின் கொண்டாந்துட்டேன். அட சண்டாளா, நான் கேட்டது பாட்டிலுப்பா. பாட்டிலா? அதுக்கு அவ்வளவு ரகசியமா கேட்டீங்க? வச்சிருக்க. சரி இதை அனுப்பிச்சிரு. ஏன் சார் இது நியாயமா? அந்த பாப்பா சும்மா திரும்பி போகாது, கையிலாச்சும் ஏதாவது கொடுத்து அனுப்புங்க. என்னப்பா கையில கொடு காலில் கொடுன்னு உன்னோட பெரிய தொல்லையா இருக்குது. இதாம்மா இதை பச்சுக்கு வச்சுக்க. என்ன சொல்லிட்டு போறா? உங்க மாசாந்திர செலவுக்கு இதை வச்சுங்கன்னு சொல்லிட்டு போகுது. அதுவும் நல்லதுதான். அல்பம். உங்க அந்தஸ்து என்ன, பெருமை என்ன, இதெல்லாம் நீங்க திறக்கலாமா? ஒதுக்கிறாங்க. என்னடா வாச தெளிக்கிற? அதிகம்டா. போடா சின்ன பையன். பத்தலடா டேய், இன்னும் வேணுமே எனக்கு. இன்னும் வேணும்டா.
இருக்கா ஆட்டாடா செஞ்சிடும் அல்பம் அல்பம் ஊத்துறா தர தர ஏ காதுடா அது அடே கண்ணுடா வாய் அதான் இப்பதாடா சுருன்னு ஏறுது எதுவுமே ராவா ஆச்சாதாடா நல்லா இருக்கு சோடா கலந்தா ஒண்ணு தெரியும் ஐயோ அப்பா ஃபுல்லா குடிச்சிட்டு மயங்கி கிடக்குறாரு. சில பேருக்கு தண்ணி போட்டாதான் போதை வருது, எனக்கு நீ பக்கத்துல இருந்தாலே போதை வருது. இது தெளிய என்ன ஒரு 8 மணி நேரம் ஆகும். நான் எங்கேயாவது ஜாலியா போயிட்டு வந்து மோகன் வரல? இல்ல சார். அவ உடம்புக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். சின்ன வயசுல பிரிஞ்சு போனா அவங்க அம்மாவை சந்திச்சாராம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க அம்மா அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்களாம். Is that a fact? ஆமா சார். உனக்கு தெரியுமா? தெரியும். நீ பாத்தியா? இல்ல. யாரு சொன்னா? ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் சொன்னாங்க. தாயும் மகனும் சந்திச்சத அங்க இருந்தவங்க எல்லாம் பாத்துருக்காங்க. ஆமா சார். அந்த அம்மாவோட அட்ரஸ் வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். குட் கேர்ள். தனு, நீ ஊட்டியில இருக்க? நான் ஊட்டியில தான் இருக்கேன். உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? 20 long years. What a tragedy. What a tragedy. வீட்டுல வேற யாராவது இருக்காங்களா? ரெடியா இருக்கு. நீ ஒண்ணு சொல்லிடாத. நீ நான் பாரு ஏர்லி மார்னிங் புறப்படணும். இது ஸ்ட்ரைப் சூட் யூரோப்ல தைக்கல அந்த சூட் இருக்குல்ல, அத போய் இஸ்திரி பண்ணி வை. நான் I should look very handsome today, you know. இன்னைக்கு யார பார்க்க போறேன் தெரியுமா? சஸ்பென்ஸ். நீ இந்த ஃபாரின் காரெல்லாம் ரெடி பண்ணி வை. அப்புறம் you go and bring my suit. Go. I'm sorry. தேடினே புதிய சுகம் சேர்ந்தது இனிய குளிர் காற்றிலே இளமை வந்து கூடுது. தேடினே புதிய சுகம் சேர்ந்தது இனிய குளிர் காற்றிலே இளமை வந்து கூடுது.
நேற்றெல்லாம் நினைவு தந்த வேதனை இந்த நேரம் விடுதலையானது மனம் வானில் போனது நேற்றெல்லாம் நினைவு தந்த வேதனை இந்த நேரம் விடுதலையானது மனம் வானில் போனது உறவனும் பறவை காணுகின்ற கனவுகள் கஞ்செதிரினில் நின்றுதான் பறித்தது தேடினே புதிய சுகம் சேர்ந்தது இனிய குளிர் காற்றிலே இளமை வந்து கூடுது என் மனம் செல்லும் ஊர்வலம் புது வேகம் என நடை போடுது சுபராகம் பாடுது பாடலாம் என் மனம் செல்லும் ஊர்வலம் புது வேகம் என நடை போடுது சுபராகம் பாடுது திரும்பிய இளமை தேடுகின்ற இனிமையில் என் உணர்வுகள் இன்றுதான் வெடித்தது தேடினே புதிய சுகம் சேர்ந்தது இனிய குளிர் காற்றிலே இளமை வந்து கூடுது லா 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 La 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 la. இந்த வீட்டுல தனலட்சுமின்னு ஒருத்தங்க இருக்காயா வெளியே போயிருக்க எப்ப வருவாங்க அது தெரியுமா? எப்படியா சொல்ல முடியும்? பல வருஷமா பிரிஞ்சு போயிருந்த தான் குடும்பத்துல அவ பிள்ளை இப்ப கிடைச்சிட்டா. அந்த சந்தோஷத்துல கையும் ஓடாம காலும் ஓடாம தான் பிள்ளைய கூட்டிக்கிட்டு புருஷன் தேடிட்டு போயிருக்கா. இருக்காதா பின்ன? ஆமா, நீங்க யாரு? Good morning. Yes. I am Miss Bobby. Well, pleased to meet you. Sit down. Thank you. What can I do for you? இந்த லைட்டர் உங்களுது தானே? Oh, yes. இது எங்கிருந்து கிடைச்சது? நான் இதுதான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். தொலைஞ்சு போன பொருளை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறதா என்னோட வேலை. Oh, is that very smart girl? Thank you. What did you like to have? Coffee, tea? Tea. Tea. Hey, boy. இங்க வா. உங்களுக்கு ஒரு காஃபி கொண்டா. Hey, no, tea. Tea. ஞாபகம் வருது, வயசாயிடுச்சு இல்ல? ஆமா, இதுல RDL கம்முன்னு போட்டிருக்கே. கம்முன்னா? கம்முன்னா பசைன்னு அர்த்தம். நான் எங்க போனாலும் இது என் கூட பச மாதிரி ஒட்டிக்கிட்டே வரும். அதனால நான் செல்லமா வச்ச பேரு கம்முன்னு. இந்த பசு சோக்கெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் யார் தெரியுமா?
போலீஸ் சிஐடி. சிஐடினா யாராவது வாயில விரல் போட்டு இருக்கிற பாப்பா சொல்லு. மிஸ்டர் தர்மலிங்கம், RDL கம் வைக்கணாச்சு வச்சா? Who are you? யார் நீ? நான் யாருங்கிறது இருக்கட்டும், நீங்க யாருன்னு சொல்லட்டுமா மிஸ்டர் சங்கர் லால்? கொலை பண்றீங்களா? செஞ்சாலும் செய்வீங்க, ஏன்னா நீங்க சங்கர் லால் ஆச்சே. வாட்ச்மேன், கண்டவங்க எல்லாம் உள்ள விட்டுக்கடி. நானே போயிடுறேன். பர்ஸ் வச்சிருந்தேன், என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் பார்க்கவே இல்ல. நோ நோ நோ, ஐ அம் சோ சாரி. எப்படி உள்ள போயிடுச்சு? Get out. Get out. ஐ சீ. No. Go. Go. கத்தாதியா? உள்ள வா. ஹலோ, நான் பாபி பேசுறேன். பாபியா? பாஸ் வேணுமா? கொஞ்சம் இரு. பாஸ், பாபி போன். செல்லதுரை, சங்கர் லால் யாருன்னு நான் இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்ற? சங்கர் லால காமிச்சு கொடுக்கணும்னா நீங்க எனக்கு 5000 ரூபாய் பணம் தரணும். நானே நேர்ல வந்து வாங்கிக்கிறேன். ஓகே, பாய். சொல்லு, யார் அந்த மோட்டார் சைக்கிள் காரன்? அவன் எங்க இருக்கான்? அத வாயால சொன்னா சரியா இருக்காது, வாங்க காட்டுறேன். ஓகே. இதுதான் அந்த மோட்டார் சைக்கிள் காரனுடைய வீடு. இவன் தான் மோட்டார் சைக்கிள் காரன். இவனா அந்த மோட்டார் சைக்கிள் காரன்? இவன் பேர் RDL கம் இல்ல? RDL கம்னா ஆர் தர்மலிங்கன்னு அர்த்தம். ஓ, பாபி, இவ தர்மலிங்கத்து மனைவி இல்ல? RDL கம், ஆர் தர்மலிங்கம். இப்ப புரியுது, அவன் தான் சங்கர் லால். பாபி, இவ எங்க இருக்கான்னு தெரியுமா? எங்க இருக்கா? 5000. யூசுவல். இந்தா. எம்மா, அம்மா. ஓ பாபி, நீயா? வாமா உள்ள. இத பாருங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்னம்மா? உங்க வீட்டுக்காரர் பேர் தர்மலிங்கம் தானே? ஆமா. அவர் இந்த ஊர்ல தான் இருக்காரு. எங்கம்மா இருக்காரு? வாங்க வாங்க, இந்த வண்டியில ஏறுங்க, தெரியும். நேர ஸ்டேஷனுக்கு போகும். அங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு வெள்ளக்காரரும் ஒரு நீக்ரோவும் இருக்கும். அவங்க கிட்ட கோடிக்கணக்கான தங்கமும் வயிறும் இருக்குது. அவங்கள பார்த்த உடனே ஹெவன் இஸ் ஹியர்னு சொல்லணும். அப்படின்னா சொர்க்கம் இங்க இருக்குன்னு அர்த்தம். அந்த வார்த்தை கேட்ட உடனே அவங்க 2 பேரும் உங்க பின்னாடியே வந்துடுவாங்க. போங்க, கூட்டிட்டு வாங்க. குயிக் குயிக். Yes. எப்ப? Okay. Thank you. Secretary.
ஆமா glad to meet you Glad to meet you. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுதா? இன்னும் இல்ல. Good day, gentlemen. The heaven is here. Is this Ooty? Yes. Would you be kind enough to follow me? Okay. Yes. Hey, this is Mr. Joseph, my secretary. Mr. Martin, my secretary. Please follow me, gentlemen. Idiot. எப்படிடா மிஸ் ஆகும்? எங்கடா போனாங்க அவங்க? Hello. Hello, Mr. Chelladurai. Your heaven is with me now. புரியல? உன்னுடைய சொர்க்கம் இப்ப என் கையில இருக்கு. நீ யாரு? இன்னுமா புரியல? உன்னுடைய பரம விரோதி சங்கர்லால். சங்கர்லால், நான் சொல்றதுக்கு வந்த பணத்தை பாதிக்கு பாதி பங்கு போட்டுப்போம். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். ஃப்ரெண்ட்ஷிப் உன்கூடைய? நான் மனுஷங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது வழக்கம். நீ ஒரு பெரிய ஆளுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்ன நீ எதிர்த்துக்கிட்ட, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். பழி வாங்குறதுக்கு எங்கிட்ட பாக்கி என்னடா இருக்கு? எங்கிட்ட இருக்கு சாம்பிள் இருக்கு. சங்கர்லால், வெளிநாட்டுக்காரங்களை கடத்திட்டோம்னு சந்தோஷப்படாத. இப்போ உன் மனைவி தனலட்சுமி என் கையில. இன்னைக்குள்ள அவங்களை என்கிட்ட ஒப்படைக்கலன்னா உன் செக்ரட்டரிக்கு ஏற்பட்டு இருக்கிற இதே நிலைமை உன் மனைவி தனலட்சுமிக்கு ஏற்படும். என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, என் லாரியில நீ அழுதுகிட்டு இருந்த போதுதான் உன்னை பார்த்தேன். அப்பா மாதிரி இருந்து வளர்த்தனே ஒழிய நாவும் அப்பா இல்லம்மா. நான் அப்ப கேட்ட போது உங்க அம்மா பேரு தனலட்சுமின்னு சொன்னேன், உங்க அண்ணன் பேரு மோகன் சொன்னேன், உங்க அப்பா பேரு தர்மலிங்கம்னு சொன்னேன். ஏன் அழற? மோகன், நான் பெரிய பாவி மோகன். பெத்த அப்பா அம்மாவே காமிச்சு கொடுத்துட்டேன். அவங்க ஆபத்துல சிக்க வச்சுட்டேன். நீ என்ன சொல்ற? மோகன், நான் யார் தெரியுமா? நான் தங்க மோகன். அண்ணா 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 சீதா சீதா அண்ணா 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 அண்ணா. பாபி, நீ அம்மா அப்பா பாத்தியா? அவங்க எங்க இருக்காங்க? சங்கர்லால், இப்போ நீயும் உன் மனைவியும் எனக்கு 2 குருவிகளை போல ஒரே செகண்ட்ல அவங்க 2 பேரையும் சுட்டு க்ளோஸ் பண்ண முடியும். ஆனா நீ எனக்கு கொடுத்த தொந்தரவுக்கு நான் அவன் அனுமணமாத்தான் கொல்ல போறேன். கடைசியா உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தரேன். நீ என் பார்ட்னர்ஸை கொன்னுட்டு அபகரிச்சுட்டு போன லட்சக்கணக்கான ரூபாயையும் வெளிநாட்டுக்காரன் ஏமாத்திட்டு எடுத்துட்டு போன வீரத்தையும் திருப்பி கொடுத்துடு. உங்க 2 பேரையும் விட்டுடுறேன். முட்டாள், அதெல்லாம் திருப்பி கொடுத்தாலும் எங்களை நீ உயிரோட விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஓ, சாக துணிஞ்சிட்டியா? சங்கர்லால், உனக்கு ஒரு மகனும் மகனும் இருக்கிறத மறந்துட்டியா? அவங்க 2 பேரும் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொல்லாம விட மாட்டேன். என் மகனை பத்தி எனக்கு தெரியும். அவன் தன்னையும் காப்பாத்திக்குவான், என் ஆசையும் நிறைவேற்றுவான். அவன் கையால தாண்டா உனக்கு சாவு. ஏமா நீங்க எப்படி? என் லட்சியம் நிறைவேற போது நல்ல மனுஷங்களை எல்லாம் சித்திரவதை பண்றேன். அந்த செல்லதுரை அக்கிரமத்தை நான் அம்பலப்படுத்தாம விட மாட்டேன். எனக்கு பேரும் புகழும் கிடைக்கும். நான் தங்கப்பதக்கம் வாங்க போறேன். அட பாவி, பாவி, அங்க இருக்கிறது நம்ம அப்பா அம்மா. சொல்லுங்க.
அங்க புது ஆளுங்க போறது ஆபத்து. இந்த இடத்துல எனக்கு பழக்கம். முதல்ல நான் போறேன், சமயம் பார்த்து உங்களை கூப்பிடுறேன், வந்துருக்கேன். ஹலோ பாஸ், என்ன சினிமால பாக்குற மாதிரி இருக்கு? வா பாபி, இவங்க எங்கிட்ட நாடகம் ஆடினாங்க, நான் சினிமா காட்டுறேன். இவங்களை பிடிக்க உதவி செஞ்ச நீரா இப்ப கதாநாயகி. அந்த ஐஸுக்கு நெருப்பு வை, நெருப்பு எரியும், ஐஸ் உருகும். நான் அவங்க கழுத்துல போட்டு இருக்கிற சுருக்கு இறுகும். நெருப்பட்டி கொடுறா. பாவி, சாக போற சங்கரால சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு பாட்டு பாட்டு. பணம் தந்துடுறேன். வேஷமாறும் கவலைகள் தீரும்.
அசையாதீங்க. வெரி குட் பாஸ். எல்லாரும் கும்பலா மாட்டிக்கிட்டாங்க. எங்க பாஸ் கிட்டயா நடக்கும்? இல்ல பாஸ். என்ன பாவி இது? துப்பாக்கி பாஸ். எல்லாரும் விட சொல்லுங்க. விடுங்க விடுங்க விடுங்க. நான் யார் தெரியுமா? இவங்க மக. பெத்தவங்களே காமிச்சு கொடுத்துட்டேன் காசுக்காக. என் உயிரை கொடுத்தாலும் இவங்களை காப்பாத்துவேன். நாயே புதிய சுகம் சேர்ந்தது.